அப்ப அவங்க சொல்றாங்க நீங்களாம் கிறிஸ்டினா மாறிடுங்க, அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே 1529 வருஷம் அந்த 7 கிராமம் சொன்னல, வேம்பாறுல இருந்து மணப்பாடு வர அந்த கிராமத்துல உள்ள 40,000 பேர் பெர்னாண்டா கிறிஸ்டியன்ஸா மாறுறாங்க. சென்ட்ரிங் மாதிரி இல்லை உள்ள இந்த ஆலயம், உள்ள போய் பாத்தியெல்லாம் தான் தெரியும். அப்படியே அமைப்பா, எந்த புயல் வந்தாலும், எந்த காற்று வந்தாலும், எந்த இடிபாடு இடர்கள் வந்தாலும் இடிஞ்சு விழாத ஒரு ஆலயம் இது. அவங்க சொல்றது உண்மை பொய் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இந்த கோயில் ஒரு சிலரோட நம்பிக்கையா இருக்கு. அந்த நம்பிக்கைக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் புதுப்பிச்சு உடனே கொடுக்கணும். இதுக்குள்ள வர முடியாது, இந்த நிலையில வர முடியாது, அதனால அந்த குதிரையே குனிஞ்சுதான் வரும், அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த குதிரை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடிக்கு பக்கத்துல இருக்கிற மூக்கியருங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்துல 300 வருஷம் பழமையான சர்ச் ஒன்று இருக்கு. அந்த சர்ச்சோட வரலாறு என்ன, அந்த சர்ச்சில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ராமநாத் டாக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த சர்ச்சை சும்மா யாரும் கட்டிடல, அந்த சர்ச்சுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அது எப்படி கட்டியிருக்காங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கிராமத்துல இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வேம்பாறு கிராமத்து வரைக்குமே 7 கடற்கரை கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த கிராமம் தான் இந்த மூக்கேறு கிராமமும். இந்த கிராமத்துல இருந்து கீழக்கரை வர போய் முத்து குளிக்கிறது, அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கீழக்கரையில உள்ளவங்களுக்கும் இங்க உள்ளவங்களுக்கும் ஒரு தகராறு மாதிரி ஆயிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, கோவால இருக்கிற போர்ச்சுகீஸ் கிட்ட உதவி கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க ஹிந்துவா இருக்கீங்க, உங்களுக்கு நாங்க நேரடியா ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க என்ன பண்ணா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்களாம் கிறிஸ்டினா மாறிடுங்க, அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே 1529 வருஷம் அந்த 7 கிராமம் சொன்னல, வேம்பாறுல இருந்து மணப்பாடு வர அந்த கிராமத்துல உள்ள 40,000 பேர் பெர்னாண்டா கிறிஸ்டியன்ஸா மாறுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா, போர்ச்சுகீஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு சர்ச் வேணும் அப்படிங்கறதுக்காக 1715 வருஷம் இந்த சர்ச்சை கட்டி கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற மக்களுக்காக, மூப்பேறு மக்கள், அப்புறம் இங்க இருக்க சுத்தோட்டார் கிராமத்தில் உள்ள மக்களுக்காக சேர்ந்துதான் இந்த ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்திருக்காங்க. நான் தான் இந்த கிராம தலைவர். எங்கள் ஊரில் ஒரு மிகப்பெரிய சந்தியாராயப்பர் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் இப்போ தற்சயமாக வந்துக்கிட்டு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதனால் நாங்கள் வேற இடத்துல ஒரு ஆலயம் கட்டி அதை வழிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இது பாரம்பரியமான நினைச்சின்னமாக எங்களுக்கு இருக்குது. ஆனால் இது கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இதை புதுப்பிச்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை சமயத்தில் இது புதுப்பிச்சு கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சர்ச்சினுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை டைசஸில் இருக்குது. அந்த சிவகங்கை டைசஸில் தான் நாங்கள் இவ்வளோ காலம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி எந்த ஹிஸ்ட்ரி கட்டாலும் எங்கள் சிவகங்கை டைசஸில் இருக்கும். அந்த சிவகங்கை டைசஸில் இருந்து கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுத்து இதை புதுப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை கூடிய விரைவாக புதுப்பிச்சு கொடுத்தா இது எங்களுக்கும் பயனாக இருக்கும், வரப்போகிற சந்ததிக்கும் பயனாக இருக்கும். இது மக்களுக்கு பெரிய நினைவு சின்னமாக இருக்கும். இது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட தாஜ்மஹால் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த சர்ச்சு ஒரு காலத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. ரோமானியர் சர்ச்சு அவங்க தான் கட்டியிருக்காங்க இந்த சர்ச்சை. சர்ச்சு உண்மையாகவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. இப்போ எல்லாமே பெயிண்டிங்லாம் எல்லாமே இதாகிடுச்சு. ஆனால் இன்னுமே எப்படி சொல்கிறது, இடிஞ்சு விழிகிற ரேஞ்சில் அங்கங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஜன்னல் வச்சு ஆகாவே கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறையா வாசல் வச்சு. மேலே இடத்த பார்க்கும்போது நம்ம ரோமன் சர்ச் ராம்நாட்டில் இருக்குல்ல, அது நீங்கள் பார்க்கலைன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரி மாடலில் தான் இதுவும் கட்டியிருக்காங்க. ஆனால் அது கட்டி 100 வருஷம் தான் ஆகுது. இது கட்டி கிட்டத்தட்ட ஒரு 310 வருஷம் ஆச்சு. இன்னும் அப்படியே இருக்குது. இது எதனால் நம்ம பாதுகாக்காமல் விட்டாங்கங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இதில் வித்தியாசமாக உள்ள நடுவில் ஏதோ ஹோலாக அதில் டிசைன் மாதிரி வச்சு வெளிச்சம், வெளியே உள்ள வெளிச்சம் உள்ள அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த தூண்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக மேலே ஃபுல்லாவே செங்கக்கல்லு, சுட்ட சுண்ணாம்பு, அதை மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க. பழமே இன்னுமே மாறல. பெயிண்ட் மட்டும் அடிச்சா மட்டும் போதும். இந்த இடத்துக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா இடிஞ்செல்லாம் விழுகல, எதுவுமே சின்ன சின்ன கல்லு விழுகுது அவ்வளவுமே தவிர அப்படியே இருக்கு. அங்க பாருங்க, அந்த இடத்துல பாருங்களேன், ஒரு கண்ணாடி வச்சு கட்டியிருக்காங்க. அந்த கண்ணாடி இன்னுமே அப்படியே இருக்கு. அந்த ஜன்னல்ல அந்த கலர் கலரா கண்ணாடி வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒளி விழுகும் போது இந்த இயேசு மேல விழுகிற மாதிரி அந்த செட்டப்ல வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. உண்மையாவே நல்ல ஒர்த்தா தான் கட்டியிருக்காங்க. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டும் போதே சூப்பரா கட்டியிருக்காங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஏத்தாப்புல புது சர்ச்சை கொஞ்சம் கொஞ்சமா இடிசெல்லாம் ஆகும்போது பக்கத்துல ஒரு சர்ச் கட்டிட்டாங்க. அதுல போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க. இங்க உள்ள சிலைகள் எல்லாமே அங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்ப இந்த கோயில்ல சாமியை கும்பிடுறது இல்ல. இங்க இருந்த சிலைகள் எல்லாமே
அந்த கோயிலை எடுத்து வச்சுட்டாங்க அந்த சர்ச்சில். இதுக்குள்ளேயும் ஏதோ சுவாமிகள்லாம் இருந்திருக்கு. இங்கே ஏதோ சாமியெல்லாம் இருந்திருக்கு. இங்கே உள்ள சாமியை எடுத்துட்டாங்க. அழகாக ஒரு சின்ன ஹோல் மாதிரி வச்சு அதுக்கு மட்டும் ஒளி அடிக்கிற மாதிரி அவங்க ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி யோசிச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. சூப்பரா. இந்த ஆலயமானது போர்ச்சுகீசியர்களால் 450 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டது. இந்த இடத்துல இந்து பரதவர் குல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய பிறகு அவர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய உதவியாக போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயம். பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சந்தியாகப்பர் ஆலயம். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது இந்த ஆலயத்தில் எல்லா வழிபாடுகள்லாம் நடந்தது. இப்போ கடந்த ஒரு 15 வருடங்களாக ஆலயமானது ரொம்ப பழுதான காரணத்தினால் வழிபாடுகள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு மாற்றாக மற்றொரு சிற்றாலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்தில் வழிபாடானது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. தினமும் இந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு போவேன். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிறதுனால எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பழமையான ஆலயமாக இருந்தாலும் பூட்டப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆலயம் இருந்தாலும் இதில் இன்றும் புதுமையானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது என்னுடைய ஒரு சாட்சியாக கூட நான் சொல்வேன். இப்படிப்பட்ட ஆலயங்கள் எங்களுடைய தலைமுறைகளுக்கு வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒரு நினைவு சின்னங்களாக ஒரு போட்டோக்களில் மட்டும் பார்க்காம இன்னும் இந்த ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த ஆலயமானது சாதாரண செங்கலாலேயோ சிமெண்டாலேயோ கட்டப்படலை. கடுக்காய், பதநீர், கருப்பட்டி போன்ற ஒரு அரிய பொக்கிஷ பொருட்கள்னால கட்டப்பட்டு இன்னைக்கும் உறுதியோடு தான் இருந்துக்கிட்டு வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில காரணங்கள்னால் தற்போது வழிபாடுகளானது ஒரு சில இயற்கை சூழல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட பழக்கம் ஒன்றே ஒன்று தான். எப்படின்னா இப்போ எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா பழசு எந்த ஒருமே இருக்கட்டும், ஒரு கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எதையுமே அப்படி சொல்கிற பழசாயிடுச்சே விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிலாம் இப்போ இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பழசை பாதுகாத்து அது இன்னும் 4 ஜென்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இப்போ பண்ண மாட்டேங்கிறாங்க. இடிஞ்சிருச்சா, சரி இடிஞ்சிருச்சுப்பா, அடுத்ததை பார்ப்போம், இதுக்கு நம்ம பழுது பார்த்து அதுக்கப்புறம் மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் இதை ஒரு வேலை பார்த்து இது இன்னும் 4 திறமை கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கும் உண்மையாகவே. ஆனால் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரில. இங்கே உள்ள மக்கள்னாவே ரொம்பவே எப்படி சொல்கிற வருத்தமாக தான் சொல்கிறாங்க. இது இப்போ பயன்பாட்டில் இருந்துச்சுன்னா எங்கெங்கே இருந்தோ சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்கிறவங்களாம் இங்கே வருவாங்க, இது ஒரு சுற்றுலாத்தலமே ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்கெங்கோ இருந்து ராமேஸ்வரத்துக்கு வராங்க, ஏறுவாடி வராங்க, கீழக்கரை வராங்க, அங்கேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஒரு 500 வருஷம் சர்ச் இருக்குப்பா, பழைய சர்ச் வாங்கப்பா போய் பார்த்துட்டு வருவோம்னா கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. நம்மளே இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் ஒரு நல்ல பழமையான ஒன்று இருக்குது, யாரும் பார்க்காம வருவோம், வரமாட்டோம். அப்போ அங்கேருந்து அவ்வளோ தூரம் 2000-3000 கிலோமீட்டர் கடந்து வரோம், ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கடந்து வர மாட்டோமா? இதை பார்த்துட்டு பரவாயில்லப்பா, அந்த காலத்தில் சூப்பராக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. இதை பழமை மாறாமல் அப்படியே கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் அடித்து அந்த விரிசல்லாம் பூட்டி இது பண்ணிட்டாங்கன்னா சர்ச்சு உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கான வழிமுறைகளை பண்ணணும் தான் மக்களோட கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், அந்த பண்ணனா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தான் இருதய இயேசுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இதயம் தெரிகிற மாதிரி ஒரு இயேசு பெரிய சிலை இருந்துச்சு அந்த இடத்துல. இது இடிஞ்சிருச்சு. அங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல, இந்த சிலையை காணோம். அங்கேயுமே இந்த சிலை இல்லை. இதுதான் சிலுவையில் அரைஞ்சப்ப உள்ள இயேசு. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கலாம், இல்லை பழசாகவும் இருக்கலாம், நமக்கு இதை பற்றி தெரில. ஆனால் நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டையிலே செதுக்கியிருக்காங்க பாருங்க. வேறு இந்த பீங்கான்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி இந்த களிமண் வச்சு செய்கிறதுலாம் இல்லை, ஃபுல்லாகவே கட்டையில் அப்படியே செதுக்கியிருக்காங்க. அவரை செதுக்கி மேலே அந்த மாதிரி ஃபுல்லாகவே கட்டை, அதில் சும்மா மேலே அந்த இது மாதிரி போட்டு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. உண்மையாக பழமையாக இருந்துச்சுன்னா இன்னுமே அப்படியே ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. 400 ஆண்டு காலம் ஆயிருக்கு இந்த தேவாலயம் கட்டி. ஆனால் இந்த தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நேர் எதிர்க்க அந்த பக்கத்தில் முன்னாடி ஒரு அஸ்துவாரம் போட்டாங்க. முன்னாடி அந்த பக்கத்தில் அந்த மயானம் இருக்குது, அந்த மயான பக்கத்தில் ஒரு அஸ்துவாரம் போட்டாங்க. அது அந்த கோயிலுடைய நிவர்த்தி பண்ண முடியாமல் பின்னாடி இந்த இடத்துல கட்டி பெரிய பாஸ்க்லாம் கொண்டாடுவாங்க அந்த காலத்தில். இந்த ஊர்லேருந்து போனவங்க தான் பாம்பன், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம், பெரும்பகுதியான மக்கள் இந்த மூக்கையூர் கிராமத்திலிருந்து போனவங்க தான் அந்த ஊரில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அங்கே போய் தங்கச்சி மடம், ராமேஸ்வரத்தை விசாரிச்சீங்கன்னா மூக்கையூரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பெருமையான இடத்துல இருந்தால் இன்றைக்கி ஒரு பேட்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெருமையான ஆலயம் இது. இங்கே பாருங்க, ஒரு பொந்து மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் இந்த மெழுகுவத்திலாம் ஏற்றுவாங்க நினைக்கிறேன். வரிசை எல்லா இடத்துலையும் இருக்குன்னு அங்கே இந்த வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள்.
அழகாக இருந்திருக்கும்ல. ஃபுல்லாகவே அப்படியே மெழுகுவர்த்தி, அங்கங்கேயும் மெழுகுவர்த்தி, ஃபுல்லாக வெளியே லைட்டு, ஒரு எப்படி சொல்கிறது, ஜெகஜோதியாக இருந்திருக்கும். இந்த ஊருக்கே இந்த இடம் வந்து ஒரு ஜெகஜோதியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதோட இது வலிமை குறைஞ்சு ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாகவும் இருக்குது. நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஊர் பொதுமக்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்கல்ல, இதை வந்து புதுமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, ஒரு நியூஸ் பேப்பர், ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ ஒரு இடத்துலையோ ஒரு ஃபோட்டோ போட்டு, சின்னதாக இருக்கும் ஃபோட்டோ போட்டு, இந்த மாதிரி இருக்குது, பாலடைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க. புதுப்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதே நியூஸ் பேப்பர்ல பெருசா போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி எங்களோட எதிரொலி அப்படின்னு சொல்லி பெருசா போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த இதுக்கு பண்ணனா நல்லா இருக்கும். ஆனா யாருமே பண்ண நினைக்கிறேன். யாக்கோபனாருடைய அந்த சந்தியாகப்பருடைய ஆலயம் ஒரு விசித்திரம் அமைக்கப்பட்டது. எப்படி விசித்திரம் அமைக்கப்பட்டதுன்னா, சென்ட்ரிங் மாதிரி இல்லை உள்ள இந்த ஆலயம். உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்படியே அமைப்பா, எந்த புயல் வந்தாலும், எந்த காற்று வந்தாலும், எந்த இடிபாடு இடர்கள் வந்தாலும் இடிஞ்சு விழாத ஒரு ஆலயம் இது. பக்கத்தில் வேணா செதிலாகலாம், மேலே இருந்து இடிஞ்சு எந்த காலத்துல விழாது. அந்த அளவுக்கு அந்த போர்த்துகீசியர் அந்த காலத்துக்கு அவங்க கட்டடக்கலையை கட்டியிருக்காங்க. இது போர்த்துகீசியருடைய கட்டடக்கலை. நீங்கள் உள்ளே பாருங்கள். இந்த தெரிகிற முதல் இது வந்து முதல் ஸ்தலம். இதில் 14 ஸ்தலம் இருக்கணும். இந்த அடுத்து வாங்க காமிக்கிறவாங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 2 அதை எடுத்துங்க. மேலே கை வச்சுக்காது. இது எடுக்க. ஓகே, அடுத்து வாங்க. இது 2, இது 3, இது 3. சரியா? இது 4, இது 4ஆவது ஸ்தலம். இந்த மேலே இருக்கிறது அதாவது இந்த வடக்கு வாயில் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம எடுக்கிறது வடக்கு வாயிலிருந்து எடுத்துக்கலாம். இது 5ஆவது ஸ்தலம். என்ன, இது வந்து 6. சரியா? 6ஆவது ஸ்தலம். அங்கிட்டு இருக்கு 7ஆவது ஸ்தலம். அதுக்கு அறியும் அந்த கதை. அங்கிட்டு இருக்கு 7ஆவது ஸ்தலம். சரியா? இனிமே தென்பகுதி போகணும். ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம், சும்மா சாதாரணமான ஆலயம் கிடையாது. நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள். இந்த கிராமத்தை சுற்றி அவருடைய எங்களுடைய தகப்பனார் காலத்தில் சந்தியாகப்பர் குதிரையில் வருவாராம். குதிரையில் வரும்போது சில பேர் இரவில் பார்த்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெட்டியை கொண்டு மூடி அந்த திடத்தை மூடி போடுவாங்களாம். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த திடம் அதில் இருக்குமா. அதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட காட்டுவாங்களாம். ஒன்று. அதே மாதிரி ஜெபஸ்தியாருடைய சிறு ஒன்று இருக்குது இங்கேயே. அவர் லாவில் சொல்லுன்னா ஒரு 5 அம்பு இருக்கும். அந்த அம்பு இந்த காலத்தில் இங்கே உள்ள கொள்ளை நோய், இந்த மாதிரி அம்மா போடுறது, இந்த மாதிரி நோய்கள் வரும்போது எல்லாரும் கோயிலில் வந்து அழுகுவாங்களாம். அந்த காலத்தில் எங்கள் தகப்பனார் சொன்னது, அழுகுவாங்களாம். அழுகும்போது பார்த்தா காலையில் பார்த்தா ஏதாவது ஒரு முக்கில் அம்பு கிடக்குமா. நான் கூட ஒரு நேரம் அந்த அம்பை எங்கள் வீட்டு முக்குக்கு நேரம் எடுத்துக்கொண்டு கொடுக்கும்போது எங்கள் அப்பா நீ கையில் வச்சுக்கப்பான்னு சொல்லி பூசை வச்சு அந்த அவருடைய லாவில் அந்த அம்பு கிடக்குன்னா இவருடைய இங்கே இருக்கிற ஒரு செபஸ்தியாருடைய லாவில் இருக்காது. ஒரு அம்பு விழுந்துட்டுனா அந்த அம்பை ஊர் கிராமத்து எங்கேயா கிடக்கும். அந்த அம்பை கொண்டு வந்து பூசை வச்சு திருப்பி அந்த அம்பை எங்கையினாலேயே நான் சொருகி வச்சிருக்கேன் லாவில், இங்கே உள்ள செபஸ்தியார் கோயிலில். அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இது. அதனால ஊரில் கொள்ளை இதெல்லாம் வரும்போது இவங்களே சேர்ந்து, அந்த சந்தியாகப்பரே சேர்ந்து கம்ப்ளீட்டாக இந்த யாதி இல்லாமல் மக்களை பாதுகாத்த ஊர் இது. இந்த கிராமம்தான் தங்கச்சி மடம், பாம்பன், ராமேஸ்வரத்தில் வைக்கிற பெருமதியான மக்கள் இந்த ஊர்லேருந்து போனவங்க தான். மூக்கூர் வந்து ஆதி ஸ்தலமாக இருந்து எல்லாரும் அங்கே போய் பரவி போனது. இன்னொன்று 7 மடிக்கார வந்த காலம்னு இதை சொல்லுவாங்க. எப்படின்னா மணப்பாடு இருக்கு பாருங்க, மணப்பாட்டில் தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இருந்து காற்று கடுமையான கச்சான் சரிவுன்னு சொல்லுவாங்க. அந்த காற்றுக்கு அதிகமாக அடித்து எதிர்த்து அங்கே போக முடியாமல் எல்லாரும் இந்த ஊரில் வந்து ஒதுங்கிடுறாங்க. அந்த 7 மடிக்காரன்னு இங்கே வந்து கிடக்கிறமே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உமிரிக்கீரை நின்றது இருக்கு. அந்த உமிரிக்கீரை பறித்து அதை அவிச்சு தின்னுக்கிட்டு இப்படியே இருந்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா இந்த 6 பக்கத்தில் இருக்கவும் இதில் மீன் பிடிச்சி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கிட்டே இந்த ஊரை நிர்வாகிச்சிருக்காங்க. இந்த ஊரை நிர்வாகிச்சு அப்போ பஸ் போக்குவரத்து கிடையாது. கடற்கரை வழியிலே நடந்து போய் மணப்பாடு போயிருக்காங்க. மணப்பாடு போய் அங்கே இருந்த ஆட்களை பொம்பளை வழியில் கூட்டிகிட்டு வந்து அந்த கிராமம் நம்ம நிர்வாகிக்கிற மாதிரி நல்ல இடமா இருக்குது, நம்ம அடிகாத்து கச்சாங்காலத்தில் பிழைக்க வழி இல்லைன்னா ஆற்றுல சம்பாரித்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ மீன் தானே சாப்பாடு. அதனால அதை வச்சு அவங்க நினைச்சிருக்காங்க இந்த கிராமத்தை அமைச்சிருக்காங்க. ஆமாம்.
இது வந்து நான் சொல்றது 500 ஆண்டு காலங்களுக்கு முன்பு உள்ள சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த தேவாலயம் கட்டி கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 375 வருஷம் இருக்கும். இவர் தான் சந்தியா யாகப்பர். இவர் குதிரையில போற மாதிரி தான் அந்த மக்கள்லாம் சொல்றாங்கல்ல கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவர் தான் இவரோட குதிரை வந்து இந்த நிலையிலே வர முடியாதான், அவ்வளவுக்கு பெருசா இருக்கும். அவங்களோட கற்பனையில் அவங்க சொல்றாங்க, நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல அது என்னங்கிறது. அவங்க சொன்னாங்க இதுக்குள்ள வர முடியாது, இந்த நிலையில வர முடியாது, அதனால வந்து அந்த குதிரையே குனிஞ்சுதான் வரும், அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த குதிரை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஊர் மக்கள் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றது உண்மை பொய் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இந்த கோயில் ஒரு சிலரோட நம்பிக்கையா இருக்கு. அந்த நம்பிக்கைக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா இதெல்லாம் புதுப்பிச்சு உடனே கொடுக்கணும், சீக்கிரம் பண்ணணும். பண்ணுவாங்க, ஆனா கொஞ்சம் லேட்டா பண்றாங்க, அதுதான் பிரச்சனை. இப்ப இதை டெவலப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு சுற்றுலா தலம் ஆயிரும். சுற்றுலா தலம் ஆயிருச்சுன்னா இங்கனக்குள்ள ஒரு சின்ன சின்ன கடைகள் போடுவாங்க, நிறைய பேர் வருவாங்க, அங்க வாங்கி சாப்பிடுவாங்க, அப்புறம் ஒரு ஹோட்டல் போடுவாங்க, டெவலப் ஆயிரும். இந்த கோயில் டெவலப் ஆனா அந்த ஊர் டெவலப் ஆயிரும். இந்த ஊர் டெவலப் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே டெவலப் ஆயிருங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வாழ்வாதாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.